ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பன் மஸ்கா பாதாம் மில்க் அண்ட் நானி சாய் தாங்க. பாதாம் மில்க் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து 1/2 லிட்டர் பாலை காய்ச்ச போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஊற்றிக்கிறேன். இது காயட்டும். அதுக்கு முன்னாடி முந்திரி பாதாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். பொங்கிடுச்சு. இதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன். அதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரியை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சர்க்கரையை சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இதில் வந்து குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். நான் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கேன். இது இப்போ கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ பன்னூலில் தடவுறதுக்கு நம்ம வந்து பட்டரை ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட கண்டென்ஸ்டு மில்க் வந்து 1/4 கப் அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பன்னை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சூடானதுக்கப்புறமா நம்ம பன்னை வந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 2 சைடு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கடுத்து இப்போ நம்ம சாய் தான் ரெடி பண்ண போகிறோம். 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் டீ தூள், 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். 2 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிட வேண்டியது தாங்க. சாயம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம பன்னுல வந்து நம்ம பட்டரை அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பன்னை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இது உள்ள நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 2 சைடு நம்ம பட்டரை வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு பன்னை மட்டும் 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு சாயம் ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போது பன்னில் வந்து இப்போ நம்ம பாதாம் மில்க் ஊற்றிக்கலாங்க. 2 காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போல் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.